சில பேரை பார்த்தா அவங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, தேவையில்லாமல் பேச மாட்டாங்க, கூட்டத்தில் இருந்தாலும் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் நம்ம என்ன நினைப்போம், இவங்களுக்கு ஆட்டிடியூடு இருக்கும், இவங்க போரிங் ஆனவங்க, இவங்க லைஃப்பில் எதுவும் இல்லைன்னு நினைப்போம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அமைதியாக இருக்கவங்க கிட்ட தான் நிறைய கதைகள் இருக்கும். அவங்க சத்தமில்லாமல் இருக்கிறனால அவங்க கிட்ட கதைகள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஒரு டைமில் அவங்களும் ரொம்ப யோசிச்சிருக்காங்க, ரொம்ப அட்டாச் ஆகியிருக்காங்க, ரொம்ப நம்பியிருக்காங்க. ஆனால் சில ஏமாற்றங்கள், சில துரோகங்கள், சில தோல்விகள்னால அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாக மாற்றியிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் அவங்க மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டியிருப்பாங்க. எல்லாரும் சிரிக்கும்போது கூட அவங்க ஃபேக்காக ஸ்மைல் பண்ணுவாங்க. லேட் நைட்டில் அவங்க மைண்டு ஃபுல்லாக ஓடும். யாருக்கும் தெரியாத ப்ரெஷர், யாருக்கும் தெரியாத பெயின், யாருக்கிட்டேயும் சொல்ல முடியாத மெமரிஸ், இதெல்லாம் சைலண்ட்டாக கேரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு நான் ஓகேன்னு சொல்கிறது கூட ஒரு ஆக்டிங் தான். அதனால் அமைதியாக இருக்கவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க பேசாத சைலன்ஸ்குள்ள ஒரு பெரிய போராட்டம் நடக்கலாம். சிலர் ஃபேமிலிக்காக அமைதியாக இருப்பாங்க, சிலர் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆனதுக்கப்புறம் அமைதியாக இருப்பாங்க, சிலர் லைஃப்பில் தோத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஓப்பனப்பாக பயப்படுவாங்க. ஆனால் ஒரு விஷயம், அமைதியாக இருக்கவங்க வீக் கிடையாது. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணவங்க, ரொம்ப யோசித்தவங்க, ரொம்ப வாழ்க்கையை உள்ளுக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க. அதனால் அவங்களுக்கு அன்னெசரி டாக்ஸ் பிடிக்காது. அவங்க ரொம்ப குறைவாக ஒரு சிலர் கூட மட்டும்தான் க்ளோஸாக இருப்பாங்க. ஆனால் ஒன்ஸ் ட்ரஸ்ட் வந்துருச்சுன்னா அவங்க அளவுக்கு பியூராக கேர் பண்ணுறதுக்கு ஆளே இருக்காது. சைலண்ட் பீப்புள் அட்டென்ஷன் தேட மாட்டாங்க, ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் எதிர்பார்ப்பாங்க. நீ ஓகேவா இருக்கியான்னு ஜென்யூனாக கேட்ட ஒருத்தர் அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். சில நேரம் அமைதியாக இருக்கவங்க தான் மற்றவங்களோட பெயினை அதிகமாக புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா பெயின் என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒருத்தர் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தால் அவங்கள தப்பாக ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. மேபி அவங்க சொல்லாத ஸ்டோரியோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அமைதியாக இருக்கவங்க கிட்ட தான் நிறையா கதைகள் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பரணி ரைட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமுக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.